கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. உங்க புது வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. பாத்து பாத்து கட்டிருக்கீங்க போல இருக்கு. நீங்க சொன்னது உண்மைதான் சித்தார்த். இந்த வீட்டை கட்டி முடிக்க 2 வருஷம் ஆச்சு. ஐ அம் சோ கிளாட் இட்ஸ் ஃபைனலி டன். காலையில சாயங்காலம் வந்து போய் நான் குறைஞ்சபட்சம் 10 கிலோக்கு மேல மண்ணும் தூசி சாப்பிட்டிருப்பேன். ரியலி ரியலி. இந்த வீடு எங்களோடதுதான். ஆனா இத கட்டுறதுல 3 பேர் உதவி இருக்காங்க. 3 பேரா? ஒருத்தர் சுஹேல், இவர் என் காலேஜ் ஃப்ரெண்டு மட்டுமில்ல, he is also a civil engineer. ரெண்டாவது உங்க தர்மபத்தினி மியூரியல். இவங்க தான் இந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைனிங் செஞ்சாங்க. மூணாவது இவர் என் கூட போன 10 வருஷமா இருக்காரு. அதுதான் ஹரிஷ். உண்மையதான் சொல்றேன். ஹரிஷ் மட்டும் இருந்திருக்கலனா நான் இந்த வீட்டை கட்டி இருந்திருக்கவே முடியாது. ஹரிஷ், நீங்க சஞ்சீவுக்கு ஒரு பெரிய தொகை லோன் கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்றேன், ஹரிஷ் அதை விட நல்ல காரியம் செஞ்சிருக்காரு. என் பினான்சியல் அட்வைசரா இருந்ததுனால போன 10 வருஷமா அவர் ரொம்ப அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது மூலமா தான் இந்த வீட்டை கட்ட முடிஞ்சது. ஹரிஷ் சார், உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட் சாஸ் இருக்கான்னு எங்களுக்கும் கொடுங்க. ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கு. அதோட ரெசிபியும் ரொம்ப சிம்பிள். புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? சஞ்சீவ், நீ புரிய வைக்கிறியா? Why not? சுஹேல், ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காரா? கண்டிப்பா இருக்காரு. டாக்டர் மேத்தா 15 வருஷமா எங்க ஃபேமிலி டாக்டர் தான். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட ஒரு டாக்டர், ஒரு அக்கவுண்டன்ட், டென்டிஸ்ட், அப்புறம் ஒருவேளை லாயரும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் நாம ஒரு ஃபிக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட தான் போய்கிட்டு இருப்போம். உங்ககிட்ட ஹரிஷ் மாதிரி ஃபைனான்சியல் அட்வைசர் இருக்காரா? ஹரிஷ் மாதிரி ஃபைனான்சியல் அட்வைசர் நம்மோட வெல்த் டாக்டர்னு வச்சுக்கலாம். அவர் நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவனிச்சுக்கிறாரு. ஒருவேளை அவர் நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவனிச்சுக்கலன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நிலைமை மோசமாக முடியும். சஞ்சீவ், நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு நிஜமாவே தெரியாம இருந்தது ஹரிஷ் மாதிரி வெல்த் டாக்டர் நமக்கு அவைலபிள்னு. மியூரியல், தெரிஞ்சாதானே ஒத்துப்பீங்க? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை நான் மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னா அப்ப கூட எனக்கு பினான்சியல் அட்வைசருக்கு அவசியமா என்ன? அவசியம். ஏன்னா ஃபைனான்சியல் அட்வைசர் வெல்த் டாக்டர் மட்டும் இல்ல, உங்க நண்பராவும் கைடாவும் இருப்பாரு. அப்படின்னா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோட முக்கியமான வேலை என்னன்னு நான் சொல்லட்டுமா? முதல்ல அவர் உங்களுடைய லைஃப் கோல்ஸ் மற்றும் ட்ரீம்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு லாங் டேர்ம் ஃபைனான்சியல் பிளானை தயார் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அடுத்த 10-12 வருஷங்கள்ல வீடு கட்டணும்னு இருக்கலாம். இல்லைன்னா நீங்க உங்களுடைய குழந்தைய ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கலான்னு இருக்கலாம். அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் பிளானை பண்ணி தருவேன். அது உங்களுக்கு உங்க கோல்களை சாதிக்கிறதுக்கு நிச்சயம் உதவி செய்யும். எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஹரிஷ் பிளே பண்ணிருக்காரு. அது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ ரொம்ப நல்லா புரிய வச்சாரு. சஞ்சய் சொல்றது சரிதான். எப்பவும் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டோட ஏற்ற தாழ்வுகளால பயந்து போயிடுறாங்க. போன 2008 கிராஷ்ல ஒருவேளை சஞ்சீவ் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்களை நஷ்டத்துல வித்திருந்தாருன்னா நாமளும் நிச்சயமா இங்க உட்கார்ந்து இப்படி ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி பண்ணிருக்கவே மாட்டோம். இல்லையா சஞ்சீவ்? அப்சல்யூட்லி ஹரிஷ். Thank you very much for that. You are most welcome. இப்ப நான் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் ஹரிஷ் ஆக்டிவ்லி என்னோட போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்றாரு. இவருக்கு தினமும் தன்னோட போர்ட்ஃபோலியோவை பாத்துக்கிறதுக்கு சுத்தமா நேரமும் இல்ல, கண்டிப்பா மைண்ட் ஸ்பேஸும் இல்ல. சீமா, நம்ம எல்லார் நிலைமையும் அப்படிதான். அதனால தான் உங்க ஃபைனான்சியல் அட்வைசரா இருக்கிறதால நான் உங்க போர்ட்ஃபோலியோவை கண்டினியூஸ்லி மானிட்டர் பண்றேன். அதோட அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்க்கவும் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை என் போர்ட்ஃபோலியோ என் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு டெலிவர் பண்ணலனா நீங்க என் போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணிடுவீங்களா? ஆஃப் கோர்ஸ். நான் உங்க போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் மட்டும் பண்றதில்ல, அதை ரிவ்யூவும் பண்றேன். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல பணம் தேவைப்பட்டது, இல்ல உங்க வாழ்க்கையில உங்க அப்ஜெக்டிவ்ஸ் இல்ல கோல்ஸ் சேஞ்ச் ஆகுது, காரணம் எது வேணா இருக்கலாம். அந்த சமயம் நான் உங்க கூட உட்காந்து உங்க போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்றதுல உங்களுக்கு உதவி செய்வேன். அப்ப ஹரிஷ், ஒண்ணு நிச்சயம், அடுத்த சண்டே நீங்க எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரீங்க. அப்பதான் நானும் நண்பர்களும் எங்க ஃபைனான்சியல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்க முடியும். சம்மதமா? என்ன வெல்த் டாக்டர் சார்? மனப்பூர்வமா சம்மதம். தேங்க்யூ. பை தி வே, என்ன மாதிரி வெல்த் டாக்டரால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்ன? நான் இன்ஜெக்ஷன் போட மாட்டேனே. लॉग ऑन टू जानोतुमानो.com क्योंकि जानोगे तभी तो मानोगे।
an investor education initiative by Birla Sun Life Mutual Fund. Mutual fund investments are subject to market risk. Read all scheme-related documents carefully.